ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க பன்னீர் பட்டர் மசாலா கேட்டாங்க. அதனால இப்போ நம்ம அதுதான் பார்க்க போகிறோம். எந்த அளவுக்கு ஈஸியாக செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு ஈஸியாக செய்ய போகிறோம். அதுக்கு முதல்ல நான் இன்னைக்கு ஒரு பேக்கெட் பன்னீர் எடுக்க போகிறேன். அதுக்கு 2 ஆனியன், 2 தக்காளி, சின்ன துண்டு இஞ்சி சேர்க்க போகிறேன். இதில் முதல்ல கடாய் எடுத்துகிட்டு கொஞ்சம் ஆயில் இல்லைன்னா பட்டரும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஆயில் சேர்த்துருக்கேன். ரொம்ப பட்டர் யூஸ் பண்ண வேணான்னு சொல்லிட்டு தான் இப்போ நான் ஆயில் சேர்த்துருக்கேன். அதில் வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் சாட்டே பண்ணிட்டு இஞ்சி போட்டுக்கிட்டேன். இஞ்சி போட்டோடனே தக்காளியும் போட்டுக்கிட்டேன். ரெண்டுமே போட்டு கொஞ்சம் நேரம் சாட்டே பண்ணிட்டு நான் 2.5 காஷ்மீரி சில்லி போட்டிருக்கேன். 2.5 காஷ்மீரி சில்லியும் கொஞ்சம் முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக 1 டீஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கிட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. இதை கொஞ்சம் 5 மினிட்ஸ் சாட்டே பண்ணால் போதும். 5 மினிட்ஸ் ஆனோடனே ஆஃப் பண்ணிக்கோங்க. ஒரு பேக்கெட் பன்னீர் எடுத்து இந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணிக்கிறேன். நான் பன்னீர் சுத்தமாக எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. எப்போ நான் பன்னீர் சாப்பிட ஆரம்பிச்சனோ இந்த ஷேப்பில் நான் எப்போ கட் பண்ண ஆரம்பிச்சேனோ அப்போலேருந்து நானே பன்னீர் சாப்பிட ஆரம்பித்தேன். ஏன்னா இந்த ஷேப்பில் நிறைய எசன்ஸ் உள்ளே போகும். இப்போ நம்ம சாட்டே பண்ணியிருக்க ஐட்டம்ஸ் எல்லாம் மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கோங்க. நான் காமிச்ச மாதிரி கோஸாக அரைக்கக்கூடாது. எப்பயுமே எல்லாருமே அப்படி தான் அரைப்பாங்க. அந்த கலரே சேஞ்ச் ஆகாது. நம்ம எவ்வளோ நல்லா அரைக்கிறோமோ அந்த கிரேவியோட கலரே சேஞ்ச் ஆகிடும். நான் செகண்ட் காமிக்கிற மாதிரி தான் நம்ம அரைக்கணும். அதுக்கப்புறமா அதே கடாயில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அந்த தண்ணி நல்லா பாயில் ஆகணும். அந்த நல்லா பாயில் ஆன பிறகு அந்த கட் பண்ணியிருக்கிற பன்னீரை நம்ம சேர்த்துக்கணும். ஒரு 5 செகண்ட்ஸ் அந்த பாயில் ஆகிற தண்ணியில் சேர்த்துட்டு அந்த பன்னீர்லாம் எடுத்துடணும். அதுக்கப்புறம் அந்த தண்ணியை தூக்கி போட்டுறாதீங்க, அதை அப்படியே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதே பேனில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்து நம்ம அரைச்சி வச்ச விழுதை சேர்த்துக்கணும். அந்த விழுதை சேர்த்தோடனே அதுக்கப்புறம் கொஞ்சம் பபுள்ஸ்லாம் வரும். நம்ம அப்புறமா கொஞ்சம் நேரம் கழித்து அந்த ஜாரில் இருக்கிற மசாலா எல்லாம் தண்ணியை சேர்த்து அரிசி இதில் கொஞ்ச நேரம் கழித்து நம்ம கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். கிண்டி விட்டுக்கிட்டே இருந்து 1 டீஸ்பூன் சுகர் சேர்த்துட்டு அதே டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கணும். ரெண்டுமே சேர்த்து விட்டு நல்லா கிண்டணும். நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கும்போது நம்ம ஆல்ரெடி பன்னீர் வேக வச்ச தண்ணி இருக்குல்ல, அந்த பன்னீர் வேக வச்ச தண்ணியை ஆட் பண்ணிக்கணும். நல்லா லூஸ் ஆகிடும். ரொம்ப தண்ணியமாக இருக்காது, ஆனால் கொஞ்சம் தண்ணி மாதிரி தான் இருக்கும். அந்த தண்ணியமாக இருக்கிறது கொஞ்சம் திக்கார வரைக்கும் நம்ம சிம்மில் வச்சு கிண்டிக்கிட்டே இருக்கணும். கிண்டிக்கிட்டே இருந்து நம்ம பன்னீரை சேர்த்துக்கணும். நம்ம ஏன் முதல்ல பன்னீர் தண்ணியில் சுடு தண்ணியில் போட்டு எடுத்தோன்னா எவ்வளோ சாஃப்டாக ஆக முடியுமோ பன்னீர் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். சாப்பிட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் நம்ம ஆல்ரெடி சுடு தண்ணியில் போட்டு 5 செகண்ட்ஸ் அந்த சுடு தண்ணியில் இருந்து அதுக்கப்புறம் நம்ம இப்போ கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம பன்னீரும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பன்னீரை ஆட் பண்ணோடனே கொஞ்சம் கிண்டி விட்டு சிம்மில் மூடி வச்சிடலாம். ஒரு தவா எடுத்துக்கலாம். ஒரு தவாவில் கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எவ்வளோ கஸ்தூரி மேத்தி பன்னீர் பட்டர் மசாலா போடுறோமே அவ்வளோ நல்ல ஃப்ளேவர் தரும். எப்பயுமே கஸ்தூரி மேத்தி சாஃப்டாக இருக்கும். சாஃப்டாக நம்ம க்ரஷ் பண்ணி தான் இதில் போடணும். க்ரஷ்ஷே பண்ண முடியாது. ஏன் நம்ம தவாவில் போட்டு க்ரஷ் பண்ணுறோம்னா தவாவில் கொஞ்சம் நேரம் காமிச்சாலே அது நல்லா முறுமுறுன்னு ஆகிடும். அந்த முறுமுறு கையிலே எடுத்து க்ரஷ் பண்ணாலே ஈஸியாக க்ரஷ் ஆகிடும். அவ்வளோதான். இந்த பன்னீர் பட்டர் மசாலா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது நம்ம சப்பாத்தி கூட, ரொட்டி கூட, நான் கூட எதில் வேணால் சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி நிறைய ரெசிபி பார்க்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.